என் சீட்டுக்கு அடியில் எவனோ ரெக்கார்ட் பண்ணுறத இதை வச்சுட்டு போயிட்டாங்க. என் வீட்டிலேயே நான் உட்கார்ற இடத்துல என் வீட்டிலேயே என் பக்கத்தில் என் என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன ரெக்கார்ட் பண்ணுறது? அது இங்கிலாண்டை சேர்ந்ததான் அப்படிங்கிற இந்த இங்கிலாண்டை சேர்ந்த மிஷினை கீழே வச்சுட்டா என்ன நடக்கும் அதெல்லாம் அவருக்கே தெரியாது. இதுக்கு அது சொல்லிடுறேன். ஏன்னா டிடெக்டிவில் எனக்கு அனுபவம். நான் இதுங்களெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்கோம், நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்தியிருக்கோம். அதனால் அவருக்கு சொல்கிறது என்னங்கிறது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அது என்ன ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு பேர் ரூம் டிரான்ஸ்மிட்டர்னு பேர். ரூம் டிரான்ஸ்மிட்டர்னால் நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, உங்கள் ரூமுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்க, அது என்ன பண்ணிடுறாங்க, அந்த ரூம் டிரான்ஸ்மிட்டரை ரூமில் எதையாச்சும் ஒரு மூலையில் வச்சுட்டாங்கன்னா வச்சுட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்மிட்டரில் ஒரு சிம் கார்டு இருக்கும். வெளியில் போயிட்டு இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி அவங்க போயிட்டு அந்த சிம் கார்டு நம்பருக்கு அடித்தா அந்த ரூமில் வச்சுருக்கிற டிரான்ஸ்மிட்டரில் உள்ள சிம் ரிங் ஆகாது, ரிங்கிங் டோன்லாம் வராது, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அது உள்ளே இருக்கக்கூடியது ஸ்பை பக் அப்படின்னு பேர். ரெக்கார்ட் பண்ணக்கூடியது அப்படியே திறந்ததுன்னா 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருந்து அவங்க கேட்டாங்கன்னா இந்த ரூமில் என்னென்ன பேசுகிறார்கள் என்பதை அந்த இதில் வந்து கேட்கும். இதுதான் ரூம் டிரான்ஸ்மிட்டர், ஸ்பை பக்குன்னு பேர். இது இங்கிலாண்டில் 2007 நாங்கள் இதை உபயோகப்படுத்தியிருக்கோம் டிடெக்டிவ் இதுக்கு. அதனால் எனக்கு தெரியுது. ஸோ இந்த ரூம் டிரான்ஸ்மிட்டர் பக்கை கொண்டு போய் எவனோ ராமதாஸ் இருக்கிற சீட்டுக்கு கீழே வச்சுட்டான்னு ராமதாஸ் புலம்புறார். இப்போ ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எவன் தூக்குன்னு, எவன் உள்ளே வந்தான், எவன் கொடுத்தான் அப்படி. அவங்க குடும்பம் வந்து எல்லாமே ஒன்றாக இருந்த குடும்பம். தைலாபுரத்தில் அப்பப்போ தைலாபுரத்தில் இருக்கிற பியூன்லேருந்து, தைலாபுரத்தில் இருக்கிற தோட்டக்காரன்லேருந்து, அங்கே வேலைக்காரங்கிறது எல்லாமே அன்புமணிக்கு தெரியும். அப்போ அன்புமணி என்ன பண்ணப்படுவார், அங்கே ஒரு வேலை கூப்பிட்டுட்டே இதை உள்ள வீடானா வச்சுருப்பாங்கல்ல. இல்லை குடும்ப உறுப்பினர்களே அன்புமணிக்கு வேண்டியவங்களும் இருப்பாங்கல்ல, அவங்க கூட வச்சுருக்கலாம்.